வணக்கம் நண்பா. ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில் முக்கியமானது. நேரம் போனால் மீண்டும் வராது. அதனால் அதை பயனுள்ளதாக செலவு செய்ய வேண்டும். உங்கள் முன்னேற்றத்திற்காகவும் அடுத்தவர்களின் நலனிற்காகவும் அதை திறம்பட பயன்படுத்த வேண்டும். நேரத்தை சரியாக பயன்படுத்தும் மனிதனே வெற்றியாளனாக மாறுகிறான். மற்றவர்கள் நேரம் போன பின்பு வருந்துகிறார்கள். இருக்கும்போதே சரியாக பயன்படுத்த வேண்டியது நேரம் மட்டும்தான். துக்கம் என்று ஒன்று இருந்தால்தான் மகிழ்ச்சியின் அருமை புரியும். இருட்டு என்று ஒன்று இருந்தால்தான் வெளிச்சத்தின் அருமை புரியும். சத்தம் என்று ஒன்று இருந்தால்தான் அமைதியின் அருமை புரியும். அதேபோல் தோல்வி என்ற ஒன்று வந்தால்தான் வெற்றியின் அருமை புரியும். உங்களை மற்றவர்கள் சரியாக நடத்தாத போது நீங்கள் நீங்களாகவே இருங்கள். மற்றவர்களுக்காக உங்கள் பண்புகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனிதர்களே உண்மையானவர்கள். ஆர்வமுள்ள மனிதர்களே வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை சாதிக்கிறார்கள். உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் அதிகம் உள்ளது என்று கண்டறிந்து உங்கள் லட்சியத்தை அதை நோக்கி அமைத்தால் அதில் நீங்கள் வெற்றியடைவது உறுதி. சில சமயம் நீங்கள் நினைத்ததை உங்களால் அடைய முடியாமல் போகலாம். ஆனால் எல்லா நேரமும் அப்படியே நடக்கும் என்று நினைக்க வேண்டாம். நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அனைத்தும் சாத்தியமாகும். உங்கள் மனதில் எந்தெந்த பிரச்சனைகள் உங்களை மூழ்கடிக்கும் என்று நினைக்கிறீர்களோ அவைகளே உங்களுக்கு நீந்தவும் கற்றுத்தருகிறது. எனவே பிரச்சனைகளை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் அதை எப்படி அடைவது என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். தெளிவில்லாத மனது ஆபத்தானது. தெளிந்த மனது சக்தி வாய்ந்தது. சிறப்பான நாள் என்பது புதிதாய் உங்களுக்காக வரப்போவதில்லை. நீங்கள்தான் அதை உருவாக்க வேண்டும். பேசுவதை விட அதிகம் கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பேசுவது உங்களது அறிவை வெளிப்படுத்துகிறது. ஆனால் கவனிப்பது உங்கள் அறிவை வளர்க்க உதவுகிறது. குறைவாக பேசு, அதிகமாக கவனிக்கத் தொடங்கு. எத்தகைய சூழ்நிலையிலும் சிரிக்க கற்றுக்கொள். சிரிப்பு இயல்பாகவே மனதில் மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. துன்பத்திலும் சிரித்தால் அந்த துன்பத்தை கடக்கும் மனவலிமையை உருவாக்கவும் அந்த சிரிப்புதான் உதவுகிறது. பதவிகளும் பட்டங்களும் தற்காலிகமானது. ஆனால் உங்களை மற்றவர்கள் நினைவில் வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதே முக்கியம். மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். மற்றவர்களின் அன்பை பெறலாம். என்ன பேச வேண்டும் என்பது ஒரு அறிவாளிக்கு தெரியும். ஆனால் பேசலாமா வேண்டாமா, எதை எங்கு பேச வேண்டும் என்பது ஒரு அனுபவசாலிக்கே தெரியும். மனிதர்கள் சரியோ தவறோ கிடையாது. ஒருவர் பார்வையில் சரி என்று படுவது மற்றவர் பார்வையில் தவறு என்று படுகிறது. அவரவர் மனசாட்சிக்கு நல்லவனாக வாழ்வதே சிறந்தது. உன்னை நம்பு. உன்னால் முடிந்த அளவு சிறப்பாக செய்து பழகு. நீ வலிமை படைத்தவன். உன்னால் அனைத்தும் முடியும். ஒரு விஷயத்தை முயற்சி செய்யாமலேயே முடியாது என்று தீர்மானித்து விடாதே. இங்கு முயற்சி செய்தால் அடைய முடியாதது என்று எதுவும் கிடையாது. நீ வலிமை உள்ள மனிதனாக மாற வேண்டும் என்றால் தனித்து நின்று போராடு. அதே சமயம் உனது தனித்துவத்தோடு இரு. கூட்டத்தில் ஒருவனாக இருப்பதை விட தனித்து நின்று போராடி தோல்வியடைந்தாலும் அதுவே பெருமைதான். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்க்கும் மனிதர்களை துன்பம் தாக்குவது இல்லை. தோல்வி நிரந்தரம் அல்ல, வெற்றியும் அப்படித்தான். மாறி மாறி வருவதே வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டு வாழ்பவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். நீ யார் என்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். உன்னுடைய திறமைகள் என்ன என்பதை நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும். மற்றவர்கள் உன்னை நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை முழுமையாக நம்ப வேண்டும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.